சோ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஒவ்வொரு இதுக்கும், அதாவது பிஃபோர் எக்ஸாம், டியூரிங் எக்ஸாம், எக்ஸாம்க்கு முன்னாடி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எக்ஸாம்ல நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம வந்து 1 by 1 எழுதிருக்கேன். 1 by 1 சொல்றேன், கவனமா கேளுங்க. பிஃபோர் எக்ஸாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா வராது. சோ as much as possible, சோ உங்களுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் உங்களால போட முடியுமோ அவ்வளவு ஹார்ட் ஒர்க் நீங்க போட்டு தான் ஆகணும். சோ உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் இல்லாம எந்த ஒரு பயனும் கிடைக்க போறது இல்ல. கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் போடணும். அந்த பக்கம் என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, பிரேக் யுவர் கம்ஃபர்டபிள். சோ ஒரு கம்ஃபர்டபிள் ஜோன்லயே எல்லா ஒரு சுச்சுவேஷன்லயும் வந்து கம்ஃபர்டபிளா இருக்கணும் அப்படின்னு நினைக்காம உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்தது, அதாவது நல்லா தூங்கணும், நல்லா ஊரை சுத்தணும், நல்ல எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா கம்ஃபர்டபிளும் இல்லாம அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க.